ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாக். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ எனர்ஜி செக்டர் ஆஸ் அ ஹோல் நம்ம இந்தியா எப்படி பண்ணிட்டு இருக்கோம், ரினியூவபிள் எனர்ஜியை நோக்கி நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால சுஸ்லான் எனர்ஜின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாக். அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் டெக்னிக்கல்ஸ்லாம் எப்படி இருக்கு, ப்ளஸ் நான் சப்போஸ் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணா அதோட க்ரோத் பொட்டன்ஷியல் லாங் டேர்ம்ல எப்படி இருக்கும், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்சோ இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஸோ சுவிட்சர்லாந்து எனர்ஜி பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இவங்க தான் லார்ஜஸ்ட் விண்ட் டர்பைன் மேனுஃபேக்சரர். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கார்லயோ பஸ்லயோ டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கப்ப நம்ம நிறைய தடவை விண்டோ மூலியமா நம்ம பார்ப்போம், ஒரு பெரிய ராட்சச ஃபேன் மாதிரி ஒன்று சுத்திட்டு இருக்கோம். ஸோ அது மேனுஃபேக்சர் பண்றது தான் இவங்களோட பேசிக்கான வேலை. அது மட்டும் இல்லாமல் அதை இன்ஸ்டால் பண்ணி ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. ஸோ ஓகே, இந்த ஃபேன் என்ன பண்ணுது அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லையா? இந்த ஃபேன் வந்து சுத்தி விண்ட் மூலியமா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணும். அதுதான் அதோட ப்ரிடாமினன்ட் ஜாப். இவங்களோட மேஜர் ரெவன்யூ ஆல்மோஸ்ட் 80% கிட்ட லோக்கல், அதாவது இந்தியா மூலியமா தான் இவங்க ஜென்ரேட் பண்றாங்க. 20% ஆன்சைட், அதாவது வேரியஸ் கண்ட்ரீஸ் மூலியமா இவங்க ஜென்ரேட் பண்றாங்க. அது ஆல்மோஸ்ட் மினிமல் தான். இதை தவிர்த்து நம்ம எனர்ஜி நம்ம பேசும்போது நம்ம ஜஸ்ட் இந்த டேபிள் கொஞ்சம் பாருங்க. இந்தியாவோட பிளஸ் குளோபலோட எனர்ஜி கன்சம்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த டேபிள்ல கொடுத்துருக்கேன். கோல் பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஆல்மோஸ்ட் கோல் மூலியமா நம்ம எனர்ஜி கன்சியூம் பண்றது குளோபலி 27% இருக்கு இங்க. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45% எனர்ஜி கன்சப்ஷன் கோல் மூலியமா நடக்குது. அதே மாதிரி ஆயில் 31% குளோபலி. இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25%. ரினியூவபிள் எனர்ஜி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குளோபலி இந்தியா ரெண்டுமே 15% ஈக்குவலாக இருக்கு. அப்படி எலக்ட்ரிசிட்டி வந்து பாருங்க. ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது குளோபலி கோல் மூலியமா ஜென்ரேட் பண்ணுறது ஆல்மோஸ்ட் 36%. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70%. இது கோல் இந்தியா ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா 29% குளோபலி. இந்தியா பொறுத்த வரைக்கும் 21%. விண்டு பார்த்தீங்கன்னா 9% இருக்கு உங்களுக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் விண்ட் மூலியமா நம்ம எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறது, அதாவது எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணுறது ஆல்மோஸ்ட் 9% இருக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும். இதில் ஆல்மோஸ்ட் 32% மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ 32%ன்றது ஒரு பெரிய பெரிய லயன் ஷேர். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட எனர்ஜி நீட் எப்படி இருக்கு, இயர் ஆன் இயர் அதோட கம்பேரிசன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 2008 நம்ம எனர்ஜி, அதாவது ரினியூவபிள் எனர்ஜி மூலியமா நம்ம ஜென்ரேட் பண்ண எனர்ஜி பார்த்தீங்கன்னா 71 ஜிகாவாட் இருந்தது. இப்போ 2024 பார்த்தீங்கன்னா 215 ஜிகாவாட்ஸா இருக்கு. இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 22.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி விண்ட் மூலியமா நம்ம எனர்ஜி ஜென்ரேட் பண்ணதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2018 ஆல்மோஸ்ட் 35 ஜிகாவாட் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 ஜிகாவாட் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம முன்னாடியே, அதாவது இப்போ எலக்ட்ரிசிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 to 8% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதோட நீடு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ எனர்ஜி கன்சம்ஷன் நீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினெண்டா நம்ம கோல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஆல்டர்னேட் ரிசோர்ஸை தேடி நம்ம போக வேண்டிய கட்டாயத்திலேயே இருக்கும். ஆல்ரெடி குளோபலி நம்ம இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா அதோட புஷ் அதிகமாகவே இருக்கு. ஸோ நம்ம நீடும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம இந்த ரினியூவபிள் எனர்ஜிஸோட ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் இந்த டேட்டா மட்டும் பாருங்க. இந்தியாவோட ப்ரொஜெக்டட் ஆல்மோஸ்ட் பை 2030 பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்ட் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் 140 ஜிகாவாட்டா நம்ம கன்வெர்ட் பண்ண, அதாவது இன்க்ரீஸ் பண்ண போறோன்றது தான் இப்போ இருக்கிற ப்ரொஜெக்ஷன். ஓவராலாக ரினியூவபிள் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 500 ஜிகாவாட் கிட்ட நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜி மூலியமா நம்ம ஜென்ரேட் பண்ண போறோன்றது தான் நம்ம இப்போ இருக்கிற ப்ரொஜெக்ஷனாக நம்ம வச்சிருக்கோம். அப்போ சுவிட்சர்லாண்டோட பைப்லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு. ஏன்னா 140 ஜிகாவாட் விண்ட் எனர்ஜின்னு பொறுத்த வரைக்கும் 32% 34% மார்க்கெட் ஷேர் இவங்க இந்தியாவில் வச்சிருக்கிறதுனால விண்ட் எனர்ஜியில். அதே மாதிரி இவங்க தான் மார்க்கெட் லீடர் எஸ்பெஷலி இந்தியாவில். மேபி இன்டர்நேஷனல் சைடு இவங்க இல்லாமல் இருக்கலாம், பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் மார்க்கெட் லீடர். அப்போ இந்த 140 ஜிகாவாட்டில் கண்டிப்பாக ஒரு லைன் ஷேர் வந்து இவங்களுக்கு டைரெக்டாக போகும். அதே மாதிரி இந்த விண்ட் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் இது எந்த மாதிரியான ஜியோ, அதாவது லொக்கேஷன்ல இது சூட்டபிள்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ராஜஸ்தான் இந்த மாதிரியான லொக்கேஷன்ல தான் இது மோஸ்ட் சூட்டட். ஏன்னா இங்கே தான் வந்து நம்மளுக்கு ஹை விண்ட் ஸ்பீட் ஜோன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதோட ஃபினான்ஷியல்ஸ் பிளஸ் டெப்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்றத நம்ம ஒரு ப்ரீஃபாக பார்க்கலாம். இது வந்து எஸ்பெஷலி சுவிட்சர்லாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் ஆஸ் வெல் அஸ் டெப்ட்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் சக்ஸஸ் ஸ்டோரிங்க. அது நான் ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ
இவங்க 2020 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்க ஆல்மோஸ்ட் 18,000 கோடி வரையும் கடனில் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 கோடி தான் இருக்குது. இவங்களோட டெப்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.03% கிட்ட வந்துடுச்சு. இது ஆல்மோஸ்ட் ஜீரோக்கு சமம். இதை தவிர்த்து இவங்களோட ரெவென்யூவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 48% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களோட பேட்டும் லாஸ்ட் ஃபிஸ்கல் இயர் கூட கம்பேர் பண்ணுறப்போ ஆஸ் ஆன் ஆஃப் இயர்லி நான் சொல்கிறேன், இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 96% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை நம்ம அப்படியே சிஸ்டமில் போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்க, இவங்களோட சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்டாக இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் இந்த கிராஃபை மட்டும் பாருங்கள். ஆல்மோஸ்ட் கரண்ட்ல பார்த்தீங்கன்னா 7,992 கிட்ட இருக்காங்க. அதேமாதிரி இவங்க நெட் ப்ராஃபிட் பாருங்க, நான் முன்னாடியே சொன்னேன், செம்ம சக்ஸஸ் ஸ்டோரிங்க. ஒரு லாஸ்ல இருந்து பாசிட்டிவாக மாறி கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க பைப்லைன் டீல் பாருங்க, ஆல்மோஸ்ட் இவங்களோட கரண்ட் பைப்லைன் டீல் பார்த்தீங்கன்னா 1.5 ஜிகாபைட் கிட்ட பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு. இது மொத்தம் 9,500 கோடிக்கு ஈக்குவலண்டான வேல்யூ. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி, இதெல்லாம் கரண்ட் அப்டேட். எது பாருங்க, என்டிபிசி கிரீன் லிமிடெட் கிட்ட இருந்து அகைன் இன்னொரு 1000 மெகாவாட் கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே புட் டுகெதர் பார்க்குறப்போ நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ் இவங்களோட ப்ராஜெக்ட் பைப்லைன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இவங்களோட ரெவென்யூ அஃபெக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி தான். அப்போ நெக்ஸ்ட் 5 இயருக்கு இந்த ஸ்டாக்கோ இல்லை இந்த கம்பெனியோ வந்து ஃபினான்ஷியலாக கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க, எஸ்பெஷலி டெப்ட் கம்மியாக இருக்கிறதுனால. அப்படியே இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட மேஜர் ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா இவங்க மார்க்கெட் லீடர், ஓகேங்களா. எஸ்பெஷலி இந்தியாவில் நான் சொல்கிறேன், ஆல்மோஸ்ட் 34% ஷேர் வச்சுருக்காங்க. இதை தவிர்த்து மொத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அதானி, எல்என்டி இந்த மாதிரியான கம்பெனிஸ் இருக்கு. பட் அவங்களோட ப்ரொபோர்ஷன் ரொம்பவே கம்மி தான் இவங்களை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி கம்மியான டெப்ட் வச்சிருக்காங்க. இவங்களோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஆஃப் ஷோர் ப்ரெசன்ஸ். ஆஃப் ஷோர் ப்ரெசன்ஸ் நான் எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேஜர் இந்த டர்பைன்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணி எங்கே இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா ஒரு லேண்டில் தான் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. பட் இந்த ஆஃப் ஷோர் மாதிரியான பிளேஸ், அதாவது இந்த கடல், சி இது மாதிரியான பிளேஸ் எல்லாம் இவங்க இன்ஸ்டால் பண்ணுறது அவ்வளோவா இல்லை. ஸோ அது ஒரு வீக்னஸாக நம்ம பார்க்குறோம். பட் அகெயின் நம்ம பொட்டென்ஷியல் கன்சிடர் பண்ணி பார்க்குறப்போ அது நெக்லிஜென்ட் தான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப அக்ரெசிவாக மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 18+ கண்ட்ரீஸில் வந்து இவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால அங்கேயே மார்க்கெட்டை வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்காக நிறைய ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிஸ், வேறு வேறு ப்ராடக்ட்ஸ், ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் இதெல்லாமும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இது பொட்டென்ஷியல் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆல்சோ நம்மளோட ரினியூவபிள் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் வந்து ஆல்மோஸ்ட் 500 ஜிகாபிட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் 2030க்கு. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ இவங்களோட பைப்லைன் டீலும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆக போகுது. த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாலிசி பேஸ்டு தான். சப்போஸ் நம்ம ரினியூவபிள் எனர்ஜியில் ஏதாச்சும் ஒரு பாலிசிஸ் நம்ம கவர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வரோம்னா ஸோ அது பேஸ் பண்ணி ஏதாச்சும் த்ரெட்ஸ் வரலாம். பட் இதெல்லாம் நெக்லிஜிபிள் தானே. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ரினியூவபிள் எனர்ஜியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பாலிசிஸ் வந்து பெருசாக நம்ம எடுத்துகிட்டு வர மாட்டோம். அப்படின்றதுனால இது வந்து பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இதை தவிர்த்து குளோபல் காம்படிஷன்ஸ், சப்போஸ் ஒரு பெரிய பிளேயர் குளோபலி இருக்காங்க, அவங்க ஒரு பெட்டர் இனோவேஷன், ஒரு லெஸ் காஸ்ட், ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியோட ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரியான விஷயம் வந்து கொஞ்சம் த்ரெட்டாக இருக்கலாம். பட் அகெயின் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது. அப்படியே இவங்களோட டெக்னிக்கல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப்னா பார்த்தீங்கன்னா இவங்களோட சப்போர்ட் லெவல் 50 to 53, ரெசிஸ்டன்ஸ் 57 to 61 நான் போட்டிருக்கேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 47 கிட்ட போகிறப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் எடுக்கலாம். மூவிங் ஆவரேஜ் 50-day மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 58 கிட்ட இருக்குது. இவங்களோட ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக தான் இருக்குது. பட் மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிறப்போ ஒரு புல்லிஷாக தான் இருக்குது. இது அப்படியே நம்ம ஸ்டாக்கில் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நல்லா எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகிருக்கு ஓவர் த இயர்ஸ். இப்போ மார்க்கெட் கிராஷ் நிறைய நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஓவராலாக நடந்ததுனால ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் நல்ல ஸ்டாக்கு கீழே வந்திருக்கு. பட் இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டாக் இது மாதிரி கீழே வரப்போ அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுக்கும். எப்பவுமே இது மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ஸ்டாக் இது மாதிரி ஒரு நல்ல ப்ரைஸ் பாயிண்ட்ல கிடைக்கிறது கொஞ்சம் ரேரான ஒரு விஷயம் தான். இப்போ பாருங்க, இது கரெக்டாக ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கு, எஸ்டாப்ளிஷ் சப்போர்ட் லெவலில். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பாருங்க 50-day ஆவரேஜ் 58 கிட்ட இருக்கு, ஓகேங்களா. இதை தவிர்த்து நீங்கள் ஆர்எஸ்ஐ பாருங்க, கீழே வந்துட்டு அப்படியே வந்து புல்லிஷாக நம்மளுக்கு டர்ன் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, கரெக்டாக பாட்டம்லேருந்து புல்லிஷாக நம்மளுக்கு டர்ன் ஆகிட்டு இருக்கு. வால்யூமும் நல்ல ஹெல்த்தி வால்யூம் இங்கே இருக்கு.
ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே புட் டுகெதர் பார்த்தீங்கன்னா, நல்ல புல்லிஷ்க்கான டெக்னிக்கல் சிக்னல் கொடுக்குது. இந்த எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பாருங்க. ஒரு கான்கிரீட்டான பேரிஷ்ல இல்லாம, ஃபுல்லாவே ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான சிக்னல். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸை இந்த மாதிரியான ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட்ல எடுத்து ஹோல்ட் பண்ணணும். ஒரு 6 to 12 மந்த்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இங்கே இருக்க இப்போ இருக்க நான் கரண்ட் லெவல்லேருந்து நம்ம அதை மார்க் பண்ணுறேன். ஜஸ்ட் ஆல் டைம் ஹை போச்சுன்னு வச்சுங்க. இது ஆல் டைம் ஹைன்றது ஒரு பெரிய ப்ரைஸ் பாயிண்ட் இல்லை. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் இங்கே போச்சுனாலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% கிட்ட நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு பொட்டென்ஷியலான ஸ்டாக். ஸோ இன் நட்ஷல் எனர்ஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்மளோட எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம கோல் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஆல்டர்னேட் எனர்ஜிஸும் நம்ம நிறைய சோர்ஸ் பண்ணி இருக்கோம். அப்படின்றதுனால ரெனியூவபிள் எனர்ஜிஸ் அதோட நீடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ஸ்டான்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்து 500 ஜிகாவாட் கிட்ட நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்றது. அப்போது இந்த நீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாக யாருக்கு ஸ்டெடியாக கன்வெர்ட் ஆகும்னா டைரெக்டாக சுஸ்லான் மாதிரியான கம்பெனிஸ்க்கு தான் கன்வெர்ட் ஆகும். அப்படி இருக்கிறதுனால அவங்க ஃபினான்ஷியலி எஸ்பெஷலி இந்த மாதிரி டெப் ஃப்ரீயான கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி ஒரு லாங் டேர்மில் நல்லாவே பண்ணுவாங்க, ஒரு நல்ல மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வரும்போது. அப்படின்றப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நம்மளுக்கு பொட்டன்ஷியலான ஒரு நல்ல ஆப்ஷன். இது யார் யாருக்கெல்லாம் நல்லா சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு, ப்ளஸ் வந்து ஒரு ரிஸ்க் டாலரண்ட் இன்வெஸ்டர், ஒரு மிட் கேப் மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு மிட் கேப் மாதிரியான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு எப்பவுமே க்ரோத் பொட்டன்ஷியல்ன்றது அதிகமாக தரும். லார்ஜ் கேப்பில் வந்து ஒரு லிமிடெட் பொட்டன்ஷியல் வித் லோ ரிஸ்க் நம்ம கொடுக்கும். பட் இந்த மாதிரி மிட் கேப்பில் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் மாடரேட் ரிஸ்க் லெவல் இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் கொடுக்கும். ஸோ உங்களோட ரிஸ்க் டாலரண்ட் வந்து மாடரேட்டாக இருக்குது, நான் ஒரு லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்றப்போ நல்ல ஒரு புல்லிஷ் சிக்னல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. இதில் ஷேர் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் ஷேர் பண்ணுறோம். ஸோ எப்பவுமே ஒரு ஸ்டாக்லேயோ இல்லை எந்த ஒரு ப்ராடக்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்பவுமே மார்க்கெட்டை தரவாக ரிசர்ச் பண்ணி உங்களோட டியூ டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அதில் வர அவுட்கம்மை நம்ம ஓன் பண்ண முடியும். அது பாசிட்டிவாக இருக்கலாம், அது நெகட்டிவாக இருக்கலாம். வித் தட் நோட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம்